ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு நான் எப்படி ஃபீடிங் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்றது பற்றி தான் பேச போகிறேன். பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து 2.5 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் நான் ஸ்டாப் பண்ணேன். பட் ஆனால் ரொம்ப மாதங்களாக ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் என்னால் நிப்பாட்டவே முடியல. கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஸ்டாப் பண்ணும்போது மார்னிங் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டாப் பண்ணேன். மார்னிங் கொடுக்குற டைம் கம்மி பண்ணி இப்போ மார்னிங் வந்துட்டு 1 or 2 டைம்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நைட்டு வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் நைட்டு கொடுக்குறதுனால எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்னிங் ஸ்டாப் பண்ணால் தான் நைட்டு வந்து ஸ்டாப் பண்ண முடியும். மார்னிங் கொடுக்குறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன். ஆனால் நைட்டு வந்துட்டு அவள் வந்து அது இல்லாமல் தூங்க மாட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நானே எப்படிடா நிப்பாட்ட போகிறேன்னு எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது, பயமும் கூட இருந்துச்சு. நாளாக ஆக ஆக எனக்கு ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவுக்கும் வந்து இதாக இல்லை, அவளும் என்ன கூடவே இருக்கா. ஃபீடிங் கொடுக்கறதுனால எல்லாமே கூடவே இருக்கிற மாதிரியே இருக்கா. அதனால சரி, ஓகே, ஃபஸ்ட்டு டே ட்ரை பண்ணேன். ரொம்ப அழுதா, அழுக 1 hour கிட்ட கண்டினியூஸாக அழுகே பாருங்களேன். எனக்கே வந்து பார்க்க கஷ்டமாக இருந்தது. ஒரு ஃபீடிங்கிறது வந்து ஒரு அம்மாவுக்கும், ப்ரெஸ்ட் ஃபீடிங்கிறது ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இல்லை, மிகப்பெரிய பாண்டிங். அதை நிப்பாட்டும் போது அதோட பெயின் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். இப்போ கூட நான் நினைக்கும் போது கூட எனக்கு கண் கலங்குது. அந்த மாதிரி ஒரு பெயினாக இருந்துச்சு எனக்கு அவளுக்கு நிப்பாட்டும் போது. ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கொடுத்துர்லாமான்னு கூட நினச்சேன். அந்தளவுக்கு எனக்கு தோணுச்சு. அப்புறம் 1 hour கழித்து அதுக்கப்புறம் அவளே வந்துட்டு தூங்கிட்டு அப்புறம் வந்து நடுவில் முழிக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 1, 2 days, 3 days, 4 days, 5 days கிட்ட எடுத்துக்கிட்டா. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவளே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் கொஞ்சம் லேட் ஆச்சு, டைம் ஆச்சு நிப்பாட்டுறதுக்கு. ரொம்ப கஷ்டம்தாங்க, டஃப் தான். என்னோடய டெலிவரி ஜேர்னி பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை, நானே தான் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணேன். பட் சொன்னாங்க எல்லாமே சப்போர்ட் இருந்தால் தான் வந்து பாட்டி தாத்தாக்கிட்ட விட்டுட்டு நைட்டு வந்து நீ தனியாக படணும். பட் ஆனால் நானே நிப்பாட்டிட்டேன். நீங்களும் யாரெல்லாம் வந்து தனியாக ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட்